நீங்கள் வேலைக்கு சேர்ந்து ஒரு 10-15 வருஷம் கழிச்சு தான் யூ வில் கெட் அ கிளாரிட்டி. ஹவு பிக் இஸ் யுவர் ஃபேமிலிங்கிறதே உங்களுக்கு தெரியும். அதோடு இல்லாமல் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு யார் ஒருத்தர் ஜாபில் சேர்ந்தாலும் மோர் ஆர் லெஸ் வந்து அவங்க அதுக்கப்புறமா கரியர் வந்து ஷிஃப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி இருப்பாங்க, அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி வேண்டாம் அந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு 15 இயர்ஸில் கரியர் ஷிஃப்டிங் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். பட் 15 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதாக இருந்தால் மோஸ்ட்லி அங்கே ஷிஃப்ட் பண்ணுற ஆளுங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா பை த டைம் அவங்க ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் ஆகியிருப்பாங்க. இந்த 10-15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை நான் திருப்பி ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் அதெல்லாம் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுத்துக்கவும் மாட்டாங்க. அப்போ 15 வருஷம் கழித்து நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் தான் இருக்க போகிறேன் அப்படிங்கும்போது எனக்கும் தெரியும் எந்த ஊரில் நான் வந்து இருப்பேன் அப்படிங்கிறது தெரியும். நான் சென்னையிலேயே வந்து இருக்க முடியுமா, இல்லை என்னுடைய ஜாபுக்கு நான் வந்து பெங்களூரோ அல்லது பூனே, ஹைதராபாத் அந்த மாதிரி போகணுமா, இல்லை அப்ராட் போகணுமா, இந்த கிளாரிட்டிலாம் வந்து அப்போ தெரிஞ்சிடும். அப்போ அந்த கிளாரிட்டி தெரிஞ்ச போது நீங்கள் வாங்கினீங்கன்னா வில் பி பெட்டர். இப்போ நீங்கள் வந்து இடத்த வாங்கிட்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு ஐடியில் இருக்கீங்க, பெங்களூரில் நல்ல ஆஃபர்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டீங்கன்னு வச்சுங்க. அப்போ இதை என்ன பண்ணணும், இதை வந்து நீங்கள் ஹேவ் டு ரெண்ட் இட் அவுட். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 25,000 ரூபா 30,000 ரூபா இஎம்ஐ கொடுப்பீங்க. அந்த வீட்டுக்கு அவங்க வந்து 7,000 ரூபா வாடகை கொடுப்பாங்க.